வணக்கம். பழனியுடைய கோவிலில் இன்றைக்கு ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். ஏற்கனவே இங்கே பல்வேறு திட்டப்பணிகள், கட்டுமான பணிகள் அப்படின்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. கடந்த ஆட்சியில் துவக்கப்பட்ட அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணிகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறதுக்காக நானும் இன்னைக்கு துறையினுடைய செக்ரட்டரி அவர்களும் கமிஷனர் அவர்களும் இங்கே வந்திருந்தோம். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாம் மேற்பார்வையிட்டிருக்கிறோம். அதே போல் முடிவுற்ற சில பணிகளை பார்த்திங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் மெயினாக இன்றைக்கி வந்தோம். அதை தவிர கோவிலில் இருக்கக்கூடிய நடைமுறைகள், கோவிலில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், இது போன்ற விஷயங்கள், அதே போல் பக்தர்கள் தங்குமிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பார்த்தோம். அதற்கப்புறம் அன்னதான கூடங்கள் கட்டப்படுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அதையும் பார்த்தோம். கோயிலில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த வரிசைகள், பக்தர்கள் செல்லக்கூடிய வரிசைகள்லாம் எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்களான்றதை பார்த்தோம். அன்னதான கூடங்கள் எப்படி செயல்பட்டு இருக்குது, அங்கே பக்தர்களுக்கு எந்த மாதிரியான அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த உணவின் தரம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே போல் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பழனியின் பஞ்சாமிர்தம் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஆய்வை பார்த்தோம். இப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த கோவிலை சுற்றி என்னென்ன நடக்குதுன்றதை இன்றைக்கி ஆய்வு பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இந்த ஆய்வு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பார்த்த இடங்களில் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்னும் சில மேலே ஆய்வுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கமர்ஷியலாக வெறும் வியாபார நோக்கத்தோடு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வில் நிறைய இடங்களில் தெரிய வந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி அமைத்து உண்மையிலேயே பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை இன்றைக்கி எடுத்திருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக அந்த விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கான மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நானே உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அது என்னன்றதை சொல்கிறேன். நன்றி. இதற்கான பதிலை நான் நேத்தியே சொல்லிட்டேன். இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சர் அப்படின்ற முறையில் இந்த இந்து சமய அறநிலைத்துறையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் இருக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய கழகமும் தான் முடிவு செய்யும். அந்த முடிவை தான் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நான் உங்ககிட்ட சொல்கிற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இந்து சமய அறநிலையத்தை பற்றி என்ற கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதற்கு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக கழகத்தின் வாயிலாக எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த ரோப்காருக்கான திட்டங்கள் தான் இன்றைக்கு ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே போல் வெயிட்டிங் ஹால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டிங் ஹால்ஸையுமே நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், எவ்வளோ பேர் அங்கே வெயிட்டிங் ஹாலில் அகாமடேட் பண்ண முடியும்னு எல்லா வகையிலும் அந்த மாஸ்டர் பிளான்ஸை இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். ஃபர்தராக அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூ.